ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் ஆர்சிபிலேருந்து லேட்டஸ்ட்டானதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்பூருக்கு இப்போ செகண்ட் டெஸ்ட்டுக்காக நம்மளுடைய விராட் கோலி வந்து இறங்கிட்டார். விராட் கோலி, ரிஷப் பண்ட், கௌதம் கம்பீர் இவங்கெல்லாம் கான்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கிறத அந்த ஒரு ஃபோட்டோஸ் இப்போ வேறு லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்கு, டெல்லி பாய்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கில். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி, ரிஷப் பண்ட்லாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீட் இருக்குது. ரிஷப் பண்ட் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே ஒரு நல்ல ஒரு கம்பேக் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. பட் விராட் கோலி இன்னும் வந்துட்டு அவருடைய கம்பேக் அப்படிங்கிறத காட்டல. ஸோ கண்டிப்பாக கிங் கோலி வந்துட்டு இன்னும் 2 இன்னிங்ஸ் தான் இருக்குது பங்களாதேஷுக்கு எகெயின்ஸ்டாக. அந்த 2 இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸ் ஏதோ ஒரு பெரிய இன்னிங்ஸாக ஆடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் விளிம்பில் தான் அவர் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு டீமுக்கு எகெயின்ஸ்டாக அடிக்க முடியல அப்படின்னா விராட் கோலி இதுக்கப்புறம் எப்படி அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கண்டிப்பாக செகண்ட் டெஸ்ட்டில் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலன்னா உருவாகும். ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே அந்த கான்ட்ரவர்சி உருவாச்சு. ஸோ கிங் கோலியோட ப்ராக்டிஸ் செஷனுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் அப்டேட், ஐபிஎல் 2025 சர்ஃப்ராஸ்கான ஆர்சிபி டார்கெட் பண்ணுறதுக்கான 3 ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்து வைரல் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு கேலிபர் வந்து சர்ஃப்ராஸ் கான் கிட்டே இருக்குது. ரீசெண்டாக வந்துட்டு நல்லாவே வந்து டெஸ்ட்டில் விளாண்டுட்டு இருக்கிறாரு. சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் பெரிய லெவலில் அவங்க எடுக்காததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் வந்துட்டு 2-3 வருஷமாகவே டொமஸ்டிக்கில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துட்ருக்கிறார் ரஞ்சி ட்ராஃபிலலாம். பட் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து T20 கிடையாது, டெஸ்ட்டு ஃபார்மேட் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய தடவை அவருக்கு வந்துட்டு ஐபிஎல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் பிளேயிங் லெவனில், பிரைமரி லெவனில் அவர் வந்து இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். பட் இந்த தடவை கண்டிப்பாக வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து ஸ்குவாடில் இருப்பார் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அதே நேரம் வந்துட்டு அதுக்கான 3 ரீசனும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆர்சிபி தான் அவங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சர்ஃப்ராஸ் கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருப்பார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லாங் டைம் வந்துட்டு அவருடைய கரியர் இருக்க போது. இப்போது இந்தியன் டீமுக்காக டெஸ்ட்டில் ஆடிட்டு இருக்கிற சர்ஃப்ராஸ் கான் தொடர்ந்து இம்ப்ரெஸ் பண்ணார்னா T20 சைட்லேயும் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டீமில் கூடிய விரைவில் ஒரு டெபு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு வந்து சர்ஃப்ராஸ் கான் கிட்ட இருக்குது. ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு நம்மளுடைய சர்ஃப்ராஸ் கான் டிக் ஆவார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பேசியிருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் ஃபார்மேட் பிளேயர் அப்படிங்கிறத மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கும். புஜாராக்கே ஐபிஎல் கான்ட்ராக்ட் சிஎஸ்கே கொடுத்தாங்க. மேட்ச் டைம் அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னாலும் அந்த இடத்துல ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்பட்டதுனால புஜாராவை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான விஷயமும் கூட. ஸோ இப்போது சர்ஃப்ராஸ்கான எந்த டீம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்புக்கு இப்போ ஆல்ரெடி 2 டீம் வந்து கொக்கி போட்டிருக்காங்க. எந்தெந்த டீம்ஸ் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமத் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் இருக்கிறார் அவங்க டீமில். ஸோ அந்த பிளேயரை கண்டிப்பாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கலீல் அகமத் லாஸ்ட் டைம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இப்போது ஆகாஷ் தீப்பும் செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக கலீல் அகமதை சப்போஸ் டெல்லி கேபிட்டல்ஸால் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆகாஷ் தீப்புக்கு அவங்க குறி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலீல் அகமதை அவங்க எடுத்தாலுமே அந்த இடத்துல ஆகாஷ் தீப்பும் கலீல் அகமதோட அந்த ஒரு காம்போ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே நேரம் அடுத்த டீம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் மறுபடியும் அந்த ஒரு காம்பினேஷன் ரீட்டைன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. புதிய காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ ஹர்ஷதீப் சிங்கை அவங்க கண்டிப்பாக வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் எனக்கு இல்லை. ஹர்ஷதீப் சிங் உள்ளே வந்து ரீட்டைன் ஆகும்போது அவர் கூட பேரப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தரமான ஒரு பிளேயர் வேணும், தரமான ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஆகாஷ் தீப் உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு பேசப்படுது. ஸோ ஆகாஷ் தீப்போட இந்த ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் மூலிமா இப்போவே வந்துட்டு பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற டீம்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு டைரப் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு டீம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆர்சிபியே கண்டிப்பாக ஆகாஷ் தீப்புக்கு ஆல் அவுட்டாக பிட் பண்ணி ஆகாஷ் தீப்பை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலில் வந்துட்டு ஆகாஷ் தீப்போட அந்த ஒரு பெட்டிங் ஏரியா இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷனில் நம்மளுடைய ஆர்சிபிக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டன்ஷன் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நாட் ஓன்லி ஆர்சிபி, எல்லா டீம்ஸுக்குமே அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டன்ஷன் ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங். எக்ஸ்ட்ரா ரிட்டன்ஷன் அப்படின்னா அந்த அன்கேப்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் தான். ஸோ அதாவது இப்போது ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸை தான் ரீட்டைன் பண்ணி மெகா ஆக்ஷனாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் ரூலாக இருந்தது.
பட் அதுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் யாரும் ஒத்துக்காதனால இப்போ வந்துட்டு இன்னுமே வந்து ரிட்டென்ஷன்ஸோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஃபார்மர் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் டீமில் ரீட்டைன் ஆகிற அந்த ஒரு பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்து ஆர்டிஎம் கார்டோட சேர்த்து 4 அப்படிங்கிறதுல இருந்து 6 to 7 அப்படிங்கிற மாதிரி ரீட்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 அப்படின்னா 2 ஆர்டிஎம் 4 ரிட்டென்ஷன், 7 அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு ரிட்டென்ஷனுக்குள்ளே அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டென்ஷன் வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ரிட்டென்ஷன் உள்ளே வரும்போது கண்டிப்பாக எல்லா டீமும் ஒரு அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு ரிட்டென்ஷனுக்குள்ளே வந்து வைக்கணும். ஸோ அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துட்டு ஆர்சிபியும் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டென்ஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாஸ் தயால் அப்படிங்கிறவரை தான் அந்த இடத்துல எல்லாருமே அன்கேப்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ யாஸ் தயாலும் டெஸ்ட் ஸ்குவாடுக்கு செலக்ட் ஆகிட்டார், இன்னும் டெபோ ஆகலை. பட் செகண்ட் டெஸ்ட்டில் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவர் கேப்டு பிளேயர் ஆயிடுவார். ஸோ பெரிய லெவலில் வந்து சொல்லும்படியாக வந்துட்டு அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி கிட்ட பெரிய லெவலில் இல்லை. ஸோ நீங்கள் ஆஸ் அ ஃபேனாக சொல்லுங்கள், ஐபிஎல் 2025 எக்ஸ்ட்ரா ரிட்டென்ஷன் வச்சு அன்கேப்டு பிளேயர்ஸை டீம்ஸ் ரீட்டைன் பண்ணணும்னா ஸோ ஆர்சிபி எந்த அன்கேப்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தான் வந்து விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.